பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ரஷன் தாங்க சின்னதாக ஒன்று சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. வாடகைலாம் பேசியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கூப்பிட்டாங்க. நம்ம ஏற்றிக்கிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா காங்கேயம் போகிறேன். காங்கேயம் போய்ட்டு இருக்கேன். அதை இறக்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ அப் அண்ட் டவுன் கிலோமீட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரும் போயிட்டு வர்றதுக்கு மட்டும். வாடகை பேசி ரீசனபிளாக தான் பேசியிருக்கிறோம். பெருசாக அது பேசலை. சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் போய் தானே ஆகணும். அது அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதுதான் நமக்கு தேவையானது. நம்ம அதுதான் போவோம். போகிற வழியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். இல்லை தூக்கணும் எப்படி மானங்கிட்ட பையல மானங்கிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல செத்த பையல. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் डाउन करो சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒழிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஏற்றி வச்சுங்க. பின்னாடி தெரியுங்களா கம்ப்ரஷனு பெருசுங்க. ஒன்றா சின்னதும் சொன்னாங்க, ஆனால் பெருசாக இருக்குது. 500 கிலோக்கு மேலே வர மாட்டேங்குது. கம்ப்ரஷனு சிலிண்ட்ரு 2 ஏற்றிருக்கிறாங்க. கவர் போட்டு கட்டியாச்சு, நீட்டாக கட்டியாச்சு. இனிமேட்டு இங்கே போய்ட்டு அங்கே இறக்கிட்டு அங்கேருந்து ஒன்று அதே மாதிரி சேம் எடுத்து வரணும். இது ரிப்பேர் ஆமாங்க. எக்ஸ்ட்ரா போட்டு மாற்றி எடுத்துகிட்டு வரணும். அவங்களுக்கு இன்னொரு கம்பெனி பெருசாக இருக்குது. இன்னொன்று அங்கே பிளான்ட்டுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஏற்றியாச்சுங்க. இவங்களது ஒரு நிறுவனம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிபி பிளான்ட்டு. இவங்களோட வேலை என்னென்னா, நோக்கம் என்னென்னா ரோடு போடுறதா இவங்களோட வேலையை. இவங்க தான் வந்து பெருசாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க இந்த ரோடு கான்ட்ராக்டு, இந்த மேம்பாலம் போடுறது எல்லாமே இவங்க தான். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஜல்லி மண் எல்லாமே இருக்குது. அப்படியே பின்னாடி பாருங்கள், அந்த இயந்திரம் கூட ஒன்று இருக்கும். இந்த கலவை கலந்து ஜல்லி மண் கலந்து ஏற்றுற பாருங்கள் மிஷின் கூட பின்னாடி இருக்குது. இவங்க வந்து ஒரு கம்ப்ரஸர் வந்து ரிப்பேர் ஆகிடுது. இவங்க இன்னொரு பிளான்ட்டு காங்கேயத்தில் இருக்குது. அந்த காங்கேயத்தில் போய் போட்டுட்டு அங்கேருந்து இதே மாதிரி கம்ப்ரஸர் கூட வந்து இறக்கினா மட்டும் தான் இவங்களுக்கு வேலை. அது ஏகப்பட்ட பேர் இந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க 1-2 பேர் தான் அந்த மேனேஜர். இவங்க மாதிரி தான் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. மீது எல்லாமே இந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இவங்க இந்த பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்திக்காரங்க தான் வச்சுருக்கிறாங்க. என்னென்னு தெரில. இதை வேலை பொழப்பு தேடி வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்கள், நம்ம பாட்டில் பாருங்கள் லோடு ஏற்றி நிற்கும்.
யார் வராங்க வரலன்னு தெரில. ஆனால் பில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, வண்டி நம்பர் போட்டு இவே பில்லு போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா போகிற இடத்துல எது போலீஸ்காரங்க இது பிடிச்சாலோ சேல் டேக்ஸ் பிடிச்சாலோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம பில்லு காமிச்சு வெளியே வரணும். அதுக்கோசரம் இவே பில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க வண்டி நம்பர் போட்டு. இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா காலைல 10 மணிக்கு வெயில் சும்மா சுருக்குன்னு அடிக்குது வெயில். இப்படி தான் நேற்றெல்லாம் நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இப்போ 2 நாளாக மழையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து வெயில் நல்லா போட்டு போலக்குது. காலைல 10 மணி மாதிரி தெரில, ஐயோ 2 மணி 1 மணி மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில. அப்படியே போகிறதில்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ பாருங்க. நம்ம ஆர்பி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பொருள் கம்ப்ரஷனு, அவரோட ஓனர் எங்கள் அப்பா யூஸ் பண்ண வண்டி பாருங்க. அம்பாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 1 2 3 4 5 அம்பாஸ்டர் வச்சுருக்கிறாருங்க. ஜீப்பு 2, பத்மினி, அப்புறம் டாட்டாவில் அந்த வண்டி என்ன வண்டின்னு தெரியல, அது ஒன்று, ஜீப் அங்கே ஒன்று இருக்குது. விண்டேஜ் கார் நிறைய வச்சுருக்காருங்க. அது இல்லாமல் அங்கே பாருங்கள் உள்ளே ஏகப்பட்ட கார் வச்சுருக்கிறாரு. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், ஏகப்பட்ட வண்டி வச்சுருக்கிறாரு. அது இந்த கார்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பிஎச் பத்மினி செம்ம காரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ண காரு. அம்பாஸ்டரு, இங்கே ஒரு அம்பாஸ்டர். இந்த அம்பாஸ்டர் பயங்கரமாக இருக்குதுங்க. இது டிக்கி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிக்கி ஒரு இதில் இருக்குது பாருங்க. டிக்கி அவ்வளோ நீட்டாக இருக்குது, புரியுதுங்களா? அந்த அம்பாஸ்டருக்கும் இந்த அம்பாஸ்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்க. இதோட சேஃப் வேறு, இதோட சேஃப் வேறு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. விண்டேஜ் கார் வண்டி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. தெரியுதா அவங்களுக்கு? வண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேரிங்லாம் பழைய ஸ்டேரிங் அப்படியே வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் அலுமினியம் தான், செம்மையாக இருக்குது. இது இங்கே அம்பாஸ்டர் செம்மையாக இருக்குது. அது கலர் பார்த்தீங்களா? அந்த அப்படியே பாருங்கள், அந்த அன்றைக்கி அந்த காலத்தில் யூஸ் பண்ண என்ன கலரு அப்படியே அந்த கலரு மேட்சிங் போட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குது. அது ஃபீட் பாருங்கள், அந்த சென்டரில் பாருங்கள், அந்த 6 நாளத்தில் கம்பி பாருங்கள், நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா? அந்த கம்பி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 6 நாளத்தில் இருக்குது. இந்த விண்டேஜ் மாடல் ஒன்று அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் நீ சிறப்பான சம்பவம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது என்னென்ன சம்பவம்னு. ஒரு சம்பவம் என்னென்னா, இவே பில் எங்களுக்கு வந்து உழுகலை. கிட்டத்தட்ட நாங்கள் 4 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம் இவே பில் உழுகாமல். நிறைய பேர் ஆஃபீஸில் இருக்கிறனால உழுகலை. அது மாதிரி எனக்கு பின்னாடி பாருங்கள் ஏகப்பட்ட வண்டி, நிறையா வண்டி வச்சுருக்கிறாருங்க. கார் பிரியர்னு நினைக்கிறேங்க. ரொம்ப பாருங்கதா நல்லா இருக்குது. ஏகப்பட்ட இந்த வண்டி உள்ளே வந்தோடனே நிறைய ஒரு செட்டுக்குள்ளே இது வந்துட்டுனா அப்படின்னு வந்து பார்த்தா அவங்கள வந்து நம்ம காங்கேயம் போகிற வழியில் எங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஓனர் வீடு இங்கே தான் இருக்க மாட்டேது. அவங்க அப்பா வச்சுருக்க வண்டியில் இங்கே ஏகப்பட்ட வண்டி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஞாபகம் வரத்துமா. அதே மாதிரி உள்ளே வந்து ஏகப்பட்ட வண்டி உள்ளே செட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க. ஆடி, பென்ஸு, பிஎம்டபிள்யூ, நம்ம ஸ்கார்பியோ பழைய மாடலு, கிரிட்டா, ஓட்ஸ் வேகனு, இது மாதிரி ஏகப்பட்ட வண்டி வச்சுருக்கிறாங்க. வாழ்ந்த அப்படிலாம் வாழணும். பழைய வண்டி வச்சுருந்தாலும் புது வண்டி வச்சுருந்தாலும் அது மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரெடி பண்ணுறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷந்தான். அப்போ ஆனால் அது எனக்கு பிடிச்சதுலையே இந்த அம்பாஸ்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல. அப்புறம் பேக் சைடு காமிக்கிறேன். இந்த அம்பாஸ்டர் தாங்க எனக்கு பிடிச்சது. அது டிக்கி ஃபேஸே ஒரு தனி லுக்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு விண்டேஜ் காரு நான் வந்து பார்க்குறேன், ரொம்ப வருஷமாக பார்க்குறேன்னா அது நல்லா இருக்குது. அந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் அந்த காரு பார்த்துருக்க மாட்டோம். பட் நான் பிறந்திருக்க மாட்டேன். இப்போ நான் பார்க்குறேன், அதை பார்க்க நல்லா இருக்குது. அந்த மாதிரி காரில் வச்சு ஓட்டிக்கிறாங்களான்னு. வச்சிருக்கிறவர் கொடீஸ்வரர் தான், ஆனால் இருந்தாலும் பழமை மாறாமல் இருக்கிறாங்க. அது வரைக்கும் பாராட்டலாம். இன்னும் அடுத்தது நிறையா விஷயங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ இந்த ஃப்ளாக் முடியாமல நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? வண்டி வந்து ஃபாரின் வண்டி தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கதா பழைய ஜீப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தில் நம்ம இந்த ஜீப்பெல்லாம் பார்த்துருப்போம். சேரில் வச்சுருக்குறாங்க. கிட்ட போய் எடுக்கலாமான்னு தெரியல, பர்மிஷன் வாங்காமல் தான் எடுக்கிறேன். நல்லா இருக்குது. ஆனால் வண்டியெல்லாம் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் யூஸ் பண்ண வண்டி. நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜாம்பிஸ் படத்தில், ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது அதே மாதிரி தான், அந்த ஷேஃப் தான் இருக்குது. நிறைய வந்து எடுத்து வச்சுருக்காருங்க. செம்மையாக இருக்குதுங்க. வண்டி கலெக்ஷனை வேறு லெவலில் வச்சுருக்கிறாரு.
சூப்பராக இருக்குது வண்டி. இது என்ன வண்டின்னு எனக்கு தெரில, தெரிஞ்சவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன வண்டின்னு நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்குது.